உச்ச நீதிமன்றம் அதிரடி, களம் இறங்குகிறது சிபிஐ. கரூர் விவகாரத்தில் எதிர்பாராத ட்விஸ்ட். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாவேக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்தவர்களுக்கு தாவேக சார்பிலும் கட்சி தொண்டர்கள் சார்பிலும் அவசர மருத்துவ உதவிகள் தாமதமின்றி உடனடியாக வழங்கப்பட்டன. நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களை கைவிட்டுவிட்டு விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஓடிவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் நியாயமான விசாரணை நடைபெறவில்லை. சிலர் முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்திய சதியின் விளைவாகவே உயிரிழப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உண்மைகளை வெளியே கொண்டுவர சுதந்திரமான விசாரணை தேவை. எனவே உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதை அவசர வழக்காக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அமர்வில் முறையீடு செய்யப்பட்டதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கை விசாரிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த 13 வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் பிச்சமுத்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதேபோல் பாஜக நிர்வாகி உமா ஆனந்தனும் சம்பவத்தில் அரசு நிர்வாகத்தின் தவறுகள் உள்ளதாக கூறி சிபிஐ விசாரணை கோரினார். மனுக்களில் அரசின் விசாரணையில் நம்பிக்கை இல்லை, அனைத்து தவறுகளும் அரசு தரப்பில் உள்ளன, குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற சிபிஐ விசாரணை தேவை என வாதிடப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி PR கவாய் இந்த மனுக்களை அவசர வழக்காக விசாரிக்க ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தாவேக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு, உயிரிழந்த 13 வயது சிறுவனின் தந்தை தாக்கல் செய்த மனு, பாஜக நிர்வாகி உமா ஆனந்தன் தாக்கல் செய்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணையை உச்சநீதிமன்றம் தொடங்கியுள்ள நிலையில் இந்த விசாரணை முடிவில் கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட அதிக வாய்ப்புள்ளது என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். அந்த வகையில் கரூர் விவகாரத்தில் சிபிஐ களமிறங்க அதிக வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கரூர் சம்பவத்தால் ஏற்பட்ட பதட்டத்தில் கூட்டத்துக்கு வந்திருந்த பலருடைய காலணிகள் சாலையில் சிதறி கிடந்தன. அந்த காலணிகள் அனைத்தும் தூய்மை பணியாளர்கள் மூலமாக அப்புறப்படுத்தப்பட்டு சாலையோரம் குவித்து வைக்கப்பட்டது. இந்த காலணிகளை ஒரு நபர் ஆணைய நீதிபதி அருணா ஜெகதீசன், கரூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், சிறப்பு புலனாய்வு குழு ஐஜி அஸ்ரா கார்க் உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் காலணிகள் குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் ஏற்றி பாலமால்புரத்தில் உள்ள குப்பை சேமிப்பு கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த காலணிகளின் எடை சுமார் 450 கிலோ இருக்கும் என்றும் அது அடுத்த கட்ட விசாரணைக்கு தேவைப்படும் என்பதால் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி அலுவலர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.